7வது படம் மிரட்டிக்கிறான். இவன் தனியாக பண்ணுறான். ஒருத்தன் காதல் பண்ணுறான், ஒருத்தன் கொலை பண்ணுறான், ஒருத்தன் காதல் பண்ணவன் வந்து கொலை பண்ணுறவனு கொலை பண்ணுறான், கொலை பண்ணவன் காதல் பண்ணுறவனு ஏன் கொலை பண்ணுறான்றதான் இந்த கதை. புரிஞ்சுதா? அவங்களுக்கு புரியல சார், எனக்கு மட்டும் புரிஞ்சுது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டேன். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். எனக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்காம மலையாளத்தில் போய்ட்டு 2 படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மலையாளத்தில் கிடைக்கும்போது தான் எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சார்வகா சார் ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு படம் பண்ணணுங்க, உங்களால் முடியுமான்னு கேட்டார். அவர் முழுதான் டெக்ஸ்டர் இந்த படம் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இந்த டெக்ஸ்டர்ன்றது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, டெக்ஸ்டர்னா என்ன மீனிங், டைட்டில் சூப்பராக இருக்குது, ஆனால் டெக்ஸ்டர்னா என்ன மீனிங் கேட்டாங்க. இது வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 2003லேருந்து 2012 வரையும் ஃபேமஸான ஒரு வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா சைக்கோ த்ரில்லர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். சைல்டுஹுட்டில் நடந்த அந்த குழந்தை கேரக்டர் அவங்க அம்மாவை வந்து ஒரு 4 பேர் ரேப் பண்ணி கொலை பண்ணிடுவாங்க. அது குழந்தை இருக்கச்சு அவன் பார்த்துருவான். வளர்ந்ததுக்கு அப்புறமா அம்மாவை கொலை பண்ணவங்களை யாரும் கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரையாக பழி வாங்குவான். அது அவனுக்கு ஹேபிட் ஆகி இதே மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருவான். அது அவனுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். அது ஒரு ஹேபியை எடுத்துப்பான். அந்த ஒவ்வொரு மர்டரையும் வித்தியாசமாக பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படி பண்ண அந்த சைக்கோ கேரக்டருக்கு அந்த சைக்கோ கேரக்டர் தான் இந்த டெக்ஸ்டர் படத்தில் நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். எது கண்டினியூனா, இது சைல்டுஹுட்டில் ஒரு சின்ன சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை அப்படியே மனசில் வச்சுட்டு பெருநானதுக்கப்புறமா இவன் போயிட்டு எல்லோரும் போய் கொலை பண்ணுறான். அப்போ யாருன்னு பார்த்தா இவன் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர்ன்ற விஷயம் தெரிய வருது. அதான் டெக்ஸ்டர்ன்ற டைட்டில் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் டைரக்டர் ஆர் உதயகுமார் சாரை பற்றி சொல்லணும்னா, அந்த நம்ம கேப்டன் அவர்களை பற்றி கேப்டன் வந்து போனதுக்கப்புறமா அவர் பார்த்து வேறு அழுதுட்டு இருந்தோம். பட் சாரோட பாட்டு கூட சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் ஃபீல் பண்ணி ஆரம்பித்தாங்க. அதில் என் தம்பி எங்கள் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கான், டெய்லி அழுவான். இந்த பாட்டோடு சேர்ந்து விஜயகாந்தோட அந்த ஊர்வலத்தை பார்க்கும்போது அப்படி அழுவான். அவங்க அப்பா கூட அழுது நான் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி கேரக்டர். அது மாதிரி ஆர் உதயகுமார் சாரோடைய மேரேஜுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது கேப்டன் சார் வந்து கார் பலம்லாம் கொடுத்து கூட வந்து எல்லாமே பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது, அப்போது அசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறமா எப்படிலாம் பண்ணுவான்றது அப்போ கெஸ் பண்ணி அவர் மேரேஜுக்கெல்லாம் போய் பண்ணியிருக்காருன்ற விஷயம் அவர் ஒரு பேட்டியில் பேக்கும்போது நானே நினச்சேன். அவர் வந்து இங்கே மேடையில் உட்காந்துருக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ராஜன் சாரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தெரியாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் ட்ரஸ்ட்டு நடத்துகிறாரு, ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த ஸ்கூலில் படிக்க முடியாதவர்கள் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே டைம் நலிந்த கலைஞர்களுக்கு இங்கே சினிமா துறையில் யாருக்குமே தெரியாது, அவர் பக்குவமாக யாருக்கும் தெரியாமல் உதவி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் என்னோட ஹீரோவை பற்றி சொல்லணும்னா, கோவிந்த் ராஜீவ் பிள்ளை. அவர் வந்து நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹைட்டு வெயிட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்காரு பாருங்கள். ஆனால் இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டரை வேறு மாதிரி கொடுத்து இது பண்ணியிருப்பேன். சார் அபிஷேக் ஜோசப் சார்ஜ், இவர் ஒரு ஹீரோ. 2 ஹீரோ நான் என்னோடய படத்தில். சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிமாண்டிக்கல் நிறைய படங்கள் பண்ணியிருப்பார். இந்த 2 பேருமே நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த டெக்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரு திருப்பத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா இதுவரை பார்த்த கேரக்டரில் இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க 2 பேருமே. யுக்தா பிறவி எங்கள் ஹீரோயின். இன்னொரு ஹீரோயின் வந்து சித்தாரா விஜயன் வரல, அவங்க கேரளா. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வர முடியல. யுக்தா பிறவி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக தமிழ் சுத்தமாக தெரியாது, தெலுங்கு கொஞ்சம் தெரியும், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் அந்த டைட்டில் அவங்களுக்கு சொல்லி டைலாக்கெல்லாம் சொல்லி புரிய வச்சு, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் தெரிஞ்ச ஒரு டைரக்டர் ஹிந்தியும் தெரிஞ்ச ஒரு ஹீரோயின் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாங்கன்றது படத்தில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணியிருக்காங்க. கவிஞர் பற்றி என்னுடைய பாடலாசிரியர் கவிஞரை நான் வந்து இன்றைக்கி தான் ஸ்டேஜ்லேயே பார்க்குறேன். இந்த நீங்கள் பாட்டு பார்த்துருப்பீங்க. இந்த பாட்டு எதுன்னு அது அவர் தான். நான் வந்து ஸ்டேட் அவர்கிட்ட பேச மாட்டேன். என்னோடய மியூசிக் டைரக்டர், இன்றைய கதாநாயகன், இன்றைக்கி இந்த விழா இந்த இசை மேடை நடக்கிற கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மியூசிக் டைரக்டர் சார். ஒரு நிமிஷம். இவர் தான் இன்றைய கதாநாயகன் வந்து சார் தான். நான் சாருக்கிட்ட சொல்லுவேன், சார் வந்து அவர்கிட்ட சொல்லுவார். நான் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்லி பாட்டு இப்படி வந்துருக்கேன். நான் இப்போ நான் ஸ்டேட்டாக பேசுன பாட்டு இப்படி கொடுத்துருப்பாரு. 2 பாடல்கள் தான். 2 பாடல்கள் என் கவிஞர் அருமையாக பண்ணியிருந்தார். என்னுடைய சார் பார்த்தீங்கன்னா சார்வாக்கா சார். நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க,
இவர் கூட வரும்போது அந்த கேள்வி என்ன கேட்பேன்னா, எப்போ உங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஹீரோ மாதிரி இருக்கிறாரு, அவரே நடிக்க வைக்கலன்னு சொல்லிட்டு. நான் நிறைய முறை அவர்கிட்ட கேட்டேன், சார் தயவுசெய்து ஒரு கேரக்டர் பண்ணுங்கன்னு கேட்டேன். இல்லை சார், என்னோட வந்து ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா முழுக்க சார் தான் நம்பி தான் இருக்கார். ப்ரொடியூசரோட தம்பி அவர். இன்றைக்கி ப்ரொடியூசர் வந்து இன்றைக்கி வராதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, அவர் திடீர்னு உடல்நிலை சரியாயிடுச்சு. முழுக்க இவர் பார்த்துக்க சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாரு. இந்த சார்வாக்கா சார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் இன்றைக்கி நடக்கிற வரையும் அவர் தான் முழுக்க இந்த டக்ஷன்ற திரைப்படம் வெளியே வரதுக்கு காரணமாக இருந்தது சார்வாக்கா சார் அவர்கள் மட்டும்தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் தமிழில் படம் பண்ணி தமிழில் வாய்ப்பெல்லாம் கேட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போது எனக்கு கர்நாடகாவிலேருந்து வாய்ப்பு கிடைச்சிது. கர்நாடகா சேர்ந்த இவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, நான் தமிழ் டைரக்டரு, ப்ரொடியூசர் கர்நாடகா, ஆர்டிஸ்ட் மலையாளம், டெக்னீஷியன் கர்நாடகா, டோட்டலாக 4 ஸ்டேட். இது ஒரு ஃபேன் இண்டியா மூவி. இது கண்டிப்பாக இது. அப்புறம் சார், நம்ம மியூசிக் டைரக்டர் சாரை பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணும். இதில் வந்து ஆர்ஆர் பெரிய ப்ளஸ்ஸு. ஸ்ரீநாத், நம்ம மியூசிக் டைரக்டர் ஸ்ரீநாத் விஜய் ஆல்ரெடி தெலுங்குலலாம் படம் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அவர் கிடைக்கும். ஏன்னா சரியான ஒரு உழைப்பாளி அவர். ஏகப்பட்ட டேலண்ட் வச்சுக்கிறாரு. அது இருக்கிறத கொஞ்சம் மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட. ஆனால் நாயகன் ஸ்ரீநாத் விஜய் அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கேமராமேன் மிஸ்டர் ஆதித்ய கோவிந்தராஜ் சொல்லிட்டு கேமராமேன். அவர் என்ன மேட்டர்னா, நானும் அவருங்க தமிழில் படம் பண்ணியிருக்கோம். நம்ம சமுத்திரகன் சார் படம்லாம் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இடையில் ஒரு 5 வருஷம் கேப் ஆயிடுச்சு. நான் கேரளாவில் ஒர்க் பண்ண போனால் அங்கே அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு பெரிய ப்ளஸ் அவர் என் கேமராமேன் கிடச்சிது. இந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. கேமராமேன் அவர் சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு இந்த படம் எனக்கு வந்திருக்கு. இப்போ சார் வந்து இந்த படத்தோட ரிலீஸ் மேட்ரு சொல்லணும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போது சாரெல்லாம் வர உதயகுமார் சார், ராஜன் சார், பேரரசு சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பேரரசு சார் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் பணம் போட்ட முதலாளி சந்தோஷமாக இருக்கணும். அவங்கள வந்து எப்படி சந்தோஷப்படுத்துன்றது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகாக, அவ்வளோ நளினமாக, அவ்வளோ சூப்பராக பேசுவார். இன்றைக்கி இருக்கிற தளபதிக்கு வந்து அடித்தளமே அவர் தான். அடித்தளம் மீன்ஸ்னா இவரும் ஒரு படி இவர் வந்திருப்பார். இன்றைக்கி பேரரசுன்ற ஒரு படமும், திருப்பாச்சின்ற ஒரு படமும் இல்லைன்னா இன்றைக்கி வந்து தளபதி வந்து தளபதி இந்த லெவலுக்கு வந்து காரணம் அவர் ஒரு காரணம். சார் யார் சார், நான் இப்போ அறிவுத்ரா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அறிவுத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து நிறைய இடத்துல போனோம், நிறைய இடத்துல பேசினோம். உங்களுக்கு சொல்லணும்னா என்ன இருக்குது, ஒரு பெரிய கம்பெனி இந்த படம் முடிஞ்சு 1.5 வருஷம் ஆகுதுங்க. ஒரு பெரிய கம்பெனி வாங்கி லாக் பண்ணிட்டாங்க, அக்ரிமெண்ட் போட்டாங்க ப்ரொடியூசர்கிட்ட. இந்த படத்தை நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவோம், நீங்கள் எங்கேயும் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 1 வருஷமாக நாங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்தோம். எதுக்காக 1 வருஷம் ஒன்றும் பண்ண முடியலன்னா, 1 வருஷம் ஆனாலும் அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகின்றதுங்க வெயிட் பண்ணி அப்போ நின்று இருக்கும்போது தான் அறிவுத்திரன்ற சார் எங்களுக்கு கிடைச்சார். அவர் ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ணிக்கிறாரு. எங்கள் படத்துக்கு ஸ்பெஷலாக ஒரு இதை கொடுத்து, சார் படம் நல்லா இருக்குது, டீசர் நல்லா இருக்குது, ட்ரெய்லர் இருக்குது, நல்லா லான்ச் பண்ண கண்டிப்பாக இந்த படம் ஓடும், என்கிட்ட கொடுங்க, இது என்னோட படம் மாதிரின்னு சொல்லிட்டு படம் எப்போ அவர் கைக்கு போச்சோ அன்றைக்கே எங்கள் படம் வெளில வந்த மாதிரி. இந்த பொசிஷன், இந்த இடத்துக்கு இன்றைக்கி நான் நின்று பேசுகிறேன்னா காரணம் மிஸ்டர் அறிவுத்ரா அவர்கள் தான். இன்றைக்கி பிஆர்ஓ சங்க தலைவராக இருக்கிற விஜயமுரி சார் அவர்களை பற்றி நான் சொல்லணும். இதில் என்னென்ன ஒரு முக்கியமான மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு முதல் பிஆர்ஓ சார் தான். அவர் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பிஆர்ஓ ஃபிக்ஸ் பண்ணோம். அவர் வச்சு தான் ஃபாலோவிங் போயிட்டு இருந்தது. இந்த கேப்பில் நாங்கள் வந்து அங்கே டிலே பண்ணதுனால சாரு கொஞ்சம் பிஸியானதுனால அந்த பக்கம் போயிட்டார். அப்புறம் தான் தெரிஞ்சுது, இப்போ இருக்கிற நம்ம பிஆர்ஓ வெங்கட் சார் அவரோட குருன்ட்டு. அவர் குருவே நாங்கள் வச்சுருந்தோம். கரெக்டாக அவர் சிசின்னு எங்ககிட்ட வந்துருக்கிறாரு, நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. இதுவரையும் வாய்ப்பு கிடைச்சி இந்த நிகழ்ச்சிக்கு வந்த சினேகா மேடம், சினேகா அசோக்னு சொல்லிட்டு நம்ம டான்ஸ் மாஸ்டர். இப்போ படம் பார்த்தீங்க இல்லைங்களா, இவங்க வந்து ஹைதராபாத் மாஸ்டர் வந்து ஹைதராபாத், ஸ்டென்ட் மாஸ்டர் கேரளா. அந்த மாஸ்டர் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்போசிங் 2 சாங்கு அவங்க தான் மேடம் தான் பண்ணாங்க. இந்த ப்ரோக்ராம் சொன்ன உடனே ஹைதராபாத்லேருந்து இங்கே வந்து எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு மேடம், ஒரு நிமிஷம் மேடம், வேறு சார் என்ன சொல்லுங்க, வனிதா விஜயகுமார் மேடம் பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது யூடியூப் ஃபாலோவர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பற்றி எல்லாமே தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, செய்வாங்க, பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரஜினி, கமல், விஜய் ஒரு படம் பண்ணாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன், ப்ரொடக்ஷன் போயிருக்கேன். அந்த சரவணஜி மேனேஜர் என்னை கூட்டிகிட்டு போவார். அவங்களுக்கே தெரியாது நான் அவங்க படம் ஃபுல்லாகவே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா தான் இவங்க அந்த டைம்ல இவங்க ஸ்டேஜுக்கு வந்தது கிடையாது.
இப்போ தான் வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க வர ஆரம்பிச்சதான் எந்த ஒரு பப்ளிசிட்டிலையோ ஆடியோ விழாவோ எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வனிதா விஜயகுமார் வராங்களா எங்கிட்ட கேட்குறாங்க. என்னப்பா விஷயம்னு கேட்டால் யூடியூப் நீங்கள் பார்க்குறதே கிடையாதுன்னாங்க. அப்போ தான் யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அவங்க வந்தாவே களக்கட்டுன்ற விஷயம். வியூவர்ஸ் வந்து அவ்வளோ பேர், அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. நாங்கள் அதுக்காகலாம் வர சொல்ல வரலங்க. அவங்க இப்போ சொன்ன மாதிரி டைரக்டர் ஆகிட்டாங்க, அவங்களும் சினிமாவில் இருந்துருக்குறாங்க, அவங்க ஃபேமிலி சினிமா இருந்துருக்குறாங்க. எங்களை வந்து அப்கமிங் அந்த எங்கள் சம்மந்தப்பட்ட எங்களை வந்து வாழ்த்து பேசினாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கின்றதுக்காக தான் நாங்கள் வர சொல்லிக்கிறோம். நன்றி மேடம். திரு பாண்டியன் சார், என்ன சார் தமிழ் திரைப்பட சங்கம் திரு சவுந்தர பாண்டியன் சார், இணை செயலாளர் அவர்களை. சார் வணக்கம். சவுந்தர பாண்டியன் சார். சார் இந்த இசை நிகழ்ச்சிக்கு வந்து இந்த டெக்ஸ்டர் திரைப்படத்தில் இசை நிகழ்ச்சிக்கு வந்து மீடியாக்களுக்கும் இங்கே இந்த பொறுமையாக உட்காந்துக்கிட்டு நான் சம்திங் இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மேடலில் நான் பேசுகிறது. ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ அது எப்படி பேசியிருந்தாலும் நான் சொன்ன விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த படம் டெக்ஸ்டர் திரைப்படம் இந்த மாதம் கடைசியில் வெளியே வருது, ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக வெளியே வருது. நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் மீடியாக்கள் கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம என்ன தான் சொன்னாலும் கடைசியில் அவங்க ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த முடிவு தான் வரும். இருந்தாலும் இந்த டெக்ஸ்டர் திரைப்படத்துக்கு எங்கள் வந்து மீடியாக்கள் அனைவருக்கும் வருகை வரவேற்றி நன்றி வணக்கம் சொல்லுகிறேன். ஆர்வி உதயகுமார் சார், பேரரசு சார் இயக்குனர்கள் மட்டும் இல்லை, அவங்க வந்து ஒரு சிறந்த பாடலாசிரியர். அவங்க மத்தியில் இந்த பாடல்கள் வெளியாகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இசையமைப்பாளர் ஸ்ரீநாத் விஜய், அவர் மூலிமா தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன். அவர் வந்து ஏற்கனவே நான் உங்களோட ஒரு தனிப்பாடல் ஒன்று பண்ணியிருந்தோம், அமுதசாரதி அப்படின்னு என்னோட நண்பர் மூலிமா அவருடைய அறிமுகம் கிடைச்சது. ஸோ ரொம்ப 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 நல்ல மனிதர். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார். எப்படின்னா மெட்டுக்கு வந்து ஒரு சொல் அதிகமானால் கூட, ஒரு அசையம் அதிகமானாலும் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிடுவார். அதுக்கப்புறம் தலைவா அங்கே மட்டும் இடிக்குதே அப்படிம்பாரு. ஸோ ரொம்ப ரொம்ப கராரான வாத்தியார். ஸோ ரொம்ப சந்தோஷம் அவரோட வேலை செஞ்சதில். கண்டிப்பாக இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். அவரோட சவுண்ட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தில் நடித்த 2 ஹீரோக்களுமே சிறப்பாக பண்ணாங்க. ஹீரோயினும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீநாத் விஜயோட இன்னும் நிறைய படங்கள் பண்ணும். நன்றி. டெக்ஸ்டர் இந்த படத்துக்கு முன்னாடி இந்த ப்ரொடியூசர் கூட நான் வந்து ஒரு படம் தெலுங்குல பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த படத்துக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு 10 டேஸ்க்குள்ள நாங்கள் ஷூட் போகிறோம், ஒரு சாங் கொடுங்க அப்படின்னு. ஸோ என்ன படம் இதெல்லாம் தெரியல, திடீர்னு ஃபோனில் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சரி ஓகே, கம்போசிங் பண்ணி நான் டியூன் அனுப்பிட்டேன். ஸோ அங்கே ஆரம்பிச்சது இந்த படத்தோடைய ஜேர்னி. ஸோ அப்புறம் வந்து எனக்கு வந்து ஹீரோ சார் எல்லோரும் அறிமுகம் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் டைரக்டர் சார் எல்லாருமே ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் வந்து டைரெக்டாக பேசினோம். ஸோ ஓகே இதுதான் படம், இதை ஃபுல் கதையை அப்போ தான் கேட்குறேன். அப்புறம் தான் இன்னொரு சாங் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்தேன். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சது படத்தில். ஏன்னா இது ஒரு த்ரில்லர் மூவி, இது ஒரு பாட்டு பேஸ்டு மூவி எல்லாம் கிடையாது. ஸோ பாட்டு ஒரு படத்துக்கு தேவைங்கிறதுக்காக வச்சுருக்காங்க அந்த த்ரில்லர் மூவி. அப்போ இந்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் தந்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இங்கே மோகன்ராஜ் லிரிக்ஸ் அவரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் கூட நான் முன்னாடி மியூசிக் பண்ணியிருக்கேன். ஸோ அவருடைய அவர் வந்து இப்போ ரொம்ப ஹிட் லிரிக்ஸிஸ்டாக இருக்கார். விடாமுயற்சி, லப்பர் பந்து எல்லாமே அப்படி ஹிட் இதில் போகும்போது இப்போ கூட நான் கூப்பிடும்போது வாங்க இது பண்ணும்போது, சார் ஒரு பெரிய மியூசிக் டேரக்டர் கூட எழுதிட்டுருக்கேன், சரி விட்டுட்டு வாங்களேன், சரி நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. ஆனால் கரெக்டாக டைமுக்கு வந்துட்டார், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பேரரசு சார், இங்கே இருக்கிற எல்லா ஜாபமேன்ஸ் படங்களை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். இப்போ அவங்க முன்னாடி நான் பேசும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பாருங்கள், வெகு விரைவில் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் இந்த படத்தை வாழ்த்தி எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும். சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதை தயவு செய்து வாங்காதீங்க, இதில் ஒரு யூஸும் இல்லை. ஏமா ஏதாவது பயன் இருக்காமா? இந்த ஷோ காட்டுறாங்கல்ல, ஷோ, அதுக்காக தமிழ்நாட்டில் எத்தனையோ நெசவாளர்கள் நலிந்த நிலையில் இருக்காங்க.
நம்ம கைத்தறி ஆடை வாங்கினீங்க, நான் நிறைய சொல்லிட்டேன். பிஆர்ஓ சங்கத்தில் ஒரு இதை போட்டு சிரிக்காத முரளி, அடுத்து ஃபைன் பண்ணு உன்னை, எவ்வளோ முறை சொல்லியிருக்கேன். நான் அதனால தான் அதை போட்டுக்கிறதில்ல, டைரக்டர் தூக்கி போட்டுறது. ஒன்றும் இல்லை, முதல்ல நம்ம தமிழ்நாட்டை பார்ப்போம், அப்புறம் நம்ம தெலுங்கு, மலையாளம், ராஜஸ்தான். இது ராஜஸ்தானில் சூரத்தில் தயாரிக்கிற படம். இது இந்தியா பூரா வாங்குகிறாங்க. நம்ம கைத்தறி ஆடை யார் வாங்குறா? முதல்ல நம்ம வாங்குவோம். நம்ம சகோதரர்கள் நெசவாளர்களுக்கு ஒரு வேலை கொடுப்போம், வாழ்வு கொடுப்போம். அந்த வேண்டுகோள். வேறு நம்ம இந்தியாவில் இருக்க எல்லாமே நம்ம தான். ஆனால் முதல்ல நம்ம பார்ப்போம். அதே போல் நடிகர்களில், இயக்குனரில் தமிழ்நாடு முதல்ல பார்ப்போம். கவிஞர் தமிழ்நாடு பார்ப்போம். மியூசிக் டைரக்டர் தமிழ்நாடு. பற்றாக்குறை ஏற்பட்டால் தெலுங்கு, மலையாளம் தேடுவோம். ஆனால் இதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி, ஒரு தமிழனை நம்பி ஒரு கர்நாடகாரர் இயக்கம் தன் முதலீட்டை போட்டு படம் எடுத்திருக்கார். அவர் கன்னடம், இயக்குனர் நம்ம தமிழ், ஹீரோ மலையாளி, டான்ஸ் மாஸ்டர் தெலுங்கு. இது ஒரு பேன் சவுத் இந்தியா, பேன் இந்தியான்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் ஜெயிலர் பாருங்கள், தமிழில் நமக்கு ரஜினி சார் பெரிய ஹீரோ. அவருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க காமெடி, வில்லன் எல்லாம் போட்டுக்கலாம். அவர் பெரிய பிஸ்னஸ் ஆடியன்ஸ். ஆனால் ஆந்திராவிலேருந்து ஒரு நடிகர், கர்நாடகாவிலேருந்து ராஜ்குமார், சிவராஜ்குமார், கேரளாவிலேருந்து ஒரு நடிகர், இந்தியிலேருந்து ஒரு நடிகர் போட்டு பேன் இந்தியா. ஏன்னா பட்ஜெட், பெரிய பட்ஜெட், வசூல் தேடணும். அதனால் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் கவர் பண்ண அவங்க பண்ணாங்க. தப்பில்லை. ஒரு தமிழ் ப்ரொடியூசர். அதே போல் ஆனால் எங்கள் உதயகுமாரும் பேரரசெல்லாம் படம் பண்ணும்போது அப்படி இல்லை, எல்லாமே தமிழாக இருக்கும். மேக்ஸிமம் தமிழ். நம்ம ஆளுங்க ஹீரோ எல்லாரையும் போட்டு வெற்றி படம் தந்தவர்கள். ஆக இந்த டெக்ஸ்டர் எனக்கு அர்த்தம் புரியல. அப்புறம் டைரக்டரை கேட்டேன். அது ஒரு ஆங்கில படத்தில், ஆங்கிலத்தில் நடந்த கதை. அந்த நல்ல கதை, அருமையான கதை, கிரைம் சப்ஜெக்ட், மர்டர் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு வரி சொன்னார், மேடையிலையும் சொன்னார். நல்லா இருந்தது. இது மொழியே தேவையில்லை இதுக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் இல்லை, எல்லா மொழியிலும் போகும், எல்லா மொழிலையும். அதனால தான் அவங்க பிளான் பண்ணி அழகாக பண்ணியிருக்கீங்க. ப்ரொடியூசர் இதில் மிகப்பெரிய வருவாய் பெறுவார், வெற்றி பெறுவார். கதாநாயகன், கதாநாயகிகள் எல்லாரும் ஹேண்ட்ஸம், அழகாக இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன நம்ம தமிழ்நாடு கமலஹாசன் மாதிரி மொத்தம் நிறைய மொத்தமாக சேர்த்துட்டீங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, ஆடியன்ஸுக்கு அந்தந்த தமிழில் மட்டும் காமெடி தனி, லவ் தனி, ஃபைட் தனி வேணும். ஆங்கிலத்தில் அப்படி இல்லை. இது ஏறக்குறைய ஆங்கில படம் மாதிரியே இருந்தது, இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது ட்ரெய்லர். மியூசிக் பியூட்டிஃபுல், 2 சாங் நல்ல சாங், ரே ரெக்கார்டிங் ஃபஸ்ட் கிளாஸ், எடிட்டிங், கேமரா பியூட்டிஃபுல். நல்ல ஒரு பெரிய படத்துக்குரிய அத்தனை அம்சமும் அதில் இருந்தது. அதனால் இந்த டெக்ஸ்டர் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். இதை போல வேற்று மாநிலத்து சகோதரர்களும் நம் தமிழுக்கு வந்து தமிழ் படம் எடுக்க வேண்டும். இங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ், டைரக்டர் யூனியன் ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறது, தயாரிப்பாளர் சங்கம் ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறது. இங்கே தொழிலாளர்கள் அவ்வளோ ஒற்றுமையாக வேலை பார்க்குற தொழிலாளர் இருக்காங்க. ஆக தமிழ்நாடு எல்லா வகையிலும் சிறந்தது. நம்பி தமிழ்நாடு வாழுங்கள். நாங்கள் கெட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்கள வாழ வைப்போம். அதுதான் தமிழ்நாடு. இந்த டெக்ஸ்டார் படம் நிச்சயமாக பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று
விரும்பி வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல டைட்டில், ஒரு வித்தியாசமான டைட்டிலு. இப்போல்லாம் எந்த சின்ன படத்துக்கு கூப்பிட்டாலும் மிஸ் பண்ணாமல் போயிடணும். ஏன்னா எல்லா படங்களும் ஓட ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு பெரிய குட் சைன். பொதுவாகவே நான், ராஜன் சாரும், பேரரசும், நம்ம விஜய், முரளி, சவுந்தரெல்லாம் நாங்கள் யார் கூப்பிட்டாலும் போகிற ஆளுங்க. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு அடுத்தவன் நினச்சாப்புல அதை பற்றி நாங்கள் கவலையே படுறதில்ல. ஏன்னா இதே வேலையாக நான் கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஓவராக பேசுகிறா கிடையாது. எதை பார்த்தாலும் நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்கன்றாங்க. அதனால் அதெல்லாம் இவங்க பண்ணுற வேலை. இன்னும் உண்மையாகவே கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க. அதனால் சின்ன படங்கள் சூப்பராக பேர் வாங்கிட்டு போயிடுது. பெரிய படங்களில் நடிகர்கள் மட்டும் இருக்காங்க, சின்ன படங்களில் அந்த உணர்வுகளோடு அவங்க ஏதோ ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி இருக்குது. அதனால் சின்ன படங்கள் ஜெயிக்குது. சின்ன படங்களை தொடர்ந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்கிறேன். ஏன்னா அந்த சின்ன படத்தில் இருந்தால் பெரிய டைரக்டர், உடனே அந்த பெரிய டைரக்டர் டக்குன்னு ஒரு பெரிய நடிகருக்கு கூப்பிட்டு போய் அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் நம்ம எல்லாம் வந்து உதயகுமார் படம், பாரதி ராஜா படம், பாக்யராஜ் படம், இந்த மாதிரி பேர் வாங்குற மாதிரி படம் பண்ணுங்க, தயவு பண்ணி சொல்கிறேன். அப்போ தான் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். இன்றைக்கும் பேரரசை பற்றி நீங்கள் பேசும்போது டைரக்டர் பேசினார், அந்த பாட்டு அவரால் தான் விஜய்ன்னு. இது நான் ஏற்கனவே சொல்லுங்க, அவரால் இல்லை, அவர் எழுதின பாடல்கள் விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இருக்குன்னு நான் சொன்னேன் பாண்டிச்சேரியில் ஒரு விழாவில். அதாவது இன்றைய தமிழ் சினிமாவுடைய குவாலிட்டியை பற்றி நான் பேச வரல. குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, கண்டென்ட்டு தான் சரியில்லாமல் இருக்குது. நிறைய டெக்னாலஜி இருக்குது. நாங்கள் ஒரு கிரேனு, ஒரு ரவுண்ட் ட்ராலி, இதை வச்சுட்டே படத்தை ஓட்டிடுவோம். ஒரு ட்ராலி, வேறு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. நீங்கள் ஒரே ஷாட்டை 10 கேமரா 5 கேமரா வச்சு 15 ஏங்கிளில் எடுக்கிறீங்க. நாங்கள் ஒரே கேமரா வச்சு ஒரே ஏங்கிளில் தான் எடுப்போம். அதுதான் படத்தில் வரும். ஸோ தெளிவான திரைக்கதை, தெளிவான காட்சி அமைப்பு இருக்கிற திரைப்படங்கள் வெற்றி பெறும். 3 கேமரா வச்சு எடுக்கிறவன் தான் பெரிய டைரக்டர்னு நிறைய ஹீரோக்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரே கேமரா வச்சு யார் எந்த ஆங்கிளில் என்ன வேணும் இந்த படத்துக்குன்னு எடுக்கிறவன் தான் டைரக்டர். ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்குறேன் நான். ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருந்தது. தம்பி, நீ மெம்பர், நம்ம இயக்குனர் சங்கத்தில் மெம்பர் ஆகலைன்னாலும் பரவாயில்ல, ரொம்ப நாளாக நீ மெம்பர் ஆகாமையே இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன்னு நீயே ஒத்துக்கிட்டேன். இவ்வளவு திருட்டு வேலை பண்ணிக்கிற நீ. இவ்வளவு நாள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு அசிஸ்டண்ட்டாக கூட சேராமையே நீ எத்தனை பேர்த்த ஏமாற்றி வேலை செஞ்சுருக்கிற பாரு. அதனால் பரவாயில்ல, உன்னுடைய ஆர்வத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். இனிமேலாவது நீ மெம்பர் ஆகும். அப்படியா? அப்புறம் நீ டைரக்டர்னு சொன்னியா, நீ மெம்பர் ஆகிட்டியா? பார்த்தீங்களா, எல்லா திருட்டு பசங்களாக ஆகிறாங்களே. அது இல்லை, அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அது ஏதோ மெம்பர் ஆகிறதுனால இங்கே ஏதோ 100 பேர் வாழ்கிறாங்கன்றதில்ல. நிறைய மெம்பர்களுக்கு வேலை இல்லை. நீங்கள் மெம்பர் ஆகிறதுனால சில பேர்த்துக்கு அவங்க நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த பணத்தை வச்சு மற்ற விஷயங்களுக்கு உதவி பண்ணுவோம். அதுக்காகத்தான் நான் வந்து ஒரு கௌரவமாக சொல்கிறது, மற்ற விஷயங்கள்லாம் பேசலை. நீயும் சீக்கிரம் மெம்பர் ஆகிடணும். நீ டைரக்டர், இப்போ ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலங்கிறதுக்காக நீ டைரக்டர் இல்லைன்ற ஆகிடுமா? இது பெரிய இடியாப்ப சிக்கலை கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் திருப்பி யூடியூப்பில் என்னை பற்றி ஏதாச்சும் பேசிடுவோம். கண்ணே, நீ மெம்பர் ஆகலைன்னாலும் பரவாயில்ல. எங்கள் வீட்டு பிள்ளை அது. நான் அந்த குடும்பமே எனக்கு, இந்த கலை குடும்பம், அம்மா மஞ்சுளா அம்மாவிலேருந்து விஜயகுமார் அண்ணன்லேருந்து. இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. நம்ம டைரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரிஞ்ச டைரக்டரு. அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அந்த வந்ததுன்னா அவங்களுடைய பேர் எங்கேயோ இருக்கும். ஏன்னா அந்த இயக்குனர் ஃபுல் கதையை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. வனிதா வச்சு பண்ணுறேன்னு. ரொம்ப டேர் டெவில் கேரக்டர், பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். அது ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு தெரியல. ஆடம்
ஸோ அது சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டோட படம் அது பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். அது இருக்கட்டும். தொடர்ந்து வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் நம்ம கலந்துக்கிட்டு ஏதோ ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். இனிய நண்பர்களே, இன்றைய கண்டென்ட்டு கர்நாடகாவில் இருந்து வந்து கேரளாவில் சுற்றிட்டு இருந்த ஒரு தமிழ் பையனை வச்சு, கரெக்டா? கேரளாவில் போய் எதுக்கு போனேன்? ஒர்க் பண்ண போகிறேன் சார். பரவாயில்ல, பார்த்தீங்களா, தமிழ் சினிமாவில் வேலை கிடைக்கலன்னு கேரளாவில் போய் ஒருத்தன் ஒர்க் பண்ணியிருக்கான்னா இப்போ கேரளாவில் அவ்வளோ சீக்கிரம் தமிழ் ஆளுகளுக்கு வேலை தர மாட்டாங்க. அங்கே போய் வேலை வாங்கி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா உன்னை சரியான ஆளை தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. ನಿಮ್ಮ ಅಣ್ಣವ್ರ ಜೊತೆ ಹೇಳಿ, ಪಿಕ್ಚರಿಗೆ ತುಂಬ ಒಳ್ಳೆ ಓಪನಿಂಗ್ ಇದೆ, ಎಲ್ಲರೂ ನೋಡಿದವರೆಲ್ಲ ವಿಶ್ ಮಾಡಿದರು, ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದರು ಅಂತ. ఓకేవా? ఏమండి డ్యాన్స్ మాస్టర్ గారు, మీరే తీసింది ఆ సాంగ్ అని? చాలా బ్యూటిఫుల్. எந்த இடத்தையும் விட்டு வைக்கலவன். சரிடா அப்படி வர்றானே லிப்பு கிட்ட அப்படின்னா டப்புன்னு பின்னாடி திருப்பி வேற எங்கேயோ கழட்டுறான். కార్నరా మీకు చాలా చాలా బాగా ఉంటుంది. நோ இட் வாஸ் இஸ்தட்டிக்கல், ரியலி அது வந்து ஒரு கவிதைத்தனமான கிஸ்ஸு அப்படின்னே சொல்லலாம். அதாவது முத்தம் கொடுக்கறது அருவருப்பு இல்லாமல் இங்கே கொடுத்தா வேண்டான்ட்டு வேறு ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சி விடுவோம். பார்த்தீங்களா? டேய் டைரக்டரை, பெரிய நீ இல்லையா? இல்லை சார், கான்செப்ட் நாங்கள் பண்ணது, அவங்க சேர்ந்து பண்ணது. ஆளுக்கு பாருங்க, முத்தம் கொடுக்கறது மட்டும் நான் பண்ணல, அவங்க பண்ணாங்க, அதில் அப்புறம் சேர்ந்து பண்ணது அப்படின்னு நேரம் அகலை பண்ணுறாங்க பாருங்க. ஆனால் அந்த தம்பி என்ன மேட்டர்னா சார், அந்த சாங்கு மட்டும்தான் சார் உங்களுக்கு அப்படி இருக்கும் சார். நல்லா தான் இருக்குடா, நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன். அது இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் நிறைய இடங்களை விட்டுட்டாங்களேன்ற வருத்தத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன். நீ வேறு பாரு, இந்த ஹீரோ வந்து நான் அப்போவே சொன்னேன், இன்னும் 2-3 இடம் மிஸ் ஆகுதுன்னு, இவங்க செய்ய மாட்டேன்றாங்கன்ட்டு ஃபீலிங்கில் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காரு. பட் அவர் உங்கள் ஹைட்டு, உங்கள் வெயிட்டு, உங்கள் எக்ஸ்ப்ரெஷன், எவ்ரிதிங் இஸ் வெரி குட். ஐ விஷ் யூ பிகம் அ வெரி பிக் ஹீரோ. ஏன்னா அந்த அமைப்பு எல்லாமே இருக்குது. நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணால் ஒரு நல்ல ஹீரோவாக ஒரு மேஜர் இடத்த உங்களுக்கு தர தமிழ்நாட்டு ஜனங்க காத்திருக்காங்க. ஏன்னா முதல் படத்துலேயே அத்தனை இடத்துலையும் முடிச்சிட்டிங்க. மக்கள் மனதில் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருவாங்க. இல்லை நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பாப்பா மிரட்டிட்டாங்க, அவங்களும் விடாமல் அந்த இடம் இந்த இடம்னு காட்டிகிட்ருக்காங்க. கமான் நீயா நானா பார்த்துடலான்ற லெவலில். ஆனால் அவ்வளோ அழகான எக்ஸ்ப்ரெஷன்ஸோட பியூட்டிஃபுல், இட் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு காதல் கவிதையை அப்படி அது ஒரு வன்மம் இல்லாமல், ஒரு விரசம் இல்லாமல், அது ஒரு அழகு நயத்தோட அப்படி அந்த மாதிரி வரிகளை எழுதி கொடுத்துருக்கிற தம்பி. நல்ல வரிகள், அந்த இசை உண்மையிலுமே மிக நல்லா இருந்தது. கேட்கும்போது இந்த மாதிரி படத்தில் அப்படி ஒரு பாட்டு, ஒரு சாஃப்டான ஒரு மெலடி, அப்புறம் இன்னொரு பாட்டு, ஒரு யகாந்தமாக இருந்தது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் மை டியர். பேர் என்ன? ஸ்ரீநாத் விஜய். நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய ரவுண்டு வரலாம், வரக்கு வாய்ப்பு. என்னங்க நீங்கள் பாட்டுக்கா நானே நிறைய தடவை இன்னொரு தடவை ஃபுல் சாங் காட்டினா நல்லா இருக்குமென்ட்டு நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுப்பா, பழைய கதைகளையெல்லாம் தூண்டி விடுது. அதனால் உங்கள் மாதிரி இயக்குநர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை. போன வாரம் ஒரு படம் பார்த்தோம், நம்ம சதீஷோட படம், ஜேஎஸ்கே சதீஷோட படம். அது ஒரு ரேஞ்சு, வேறு ரேஞ்சில் இருந்தது. அந்த படம் பார்த்தோம்னா அந்த மாதிரி பார்த்தீங்களா, இது மிஸ் பண்ணியிருந்த இதெல்லாம் பார்க்க முடியுமா? அது மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ் மட்டும், இந்த ஃபயரு நான் மிஸ் பண்ணல. அது ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம
நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் படம் அவ்வளவு சூப்பராக இருந்தது. ஸோ சின்ன படங்களை நம்ம மிஸ் பண்ணாமல், நம்ம தம்பிகளை, என் அருமை கண்மணிகளே, சின்ன படங்களை நல்லா தூக்கி விடுங்க. ஏன்னா இந்த படங்கள் ஓடி இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தைரியமாக தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தன் உட்காந்துட்டு ஒரு படத்தை நான் எடுத்திருக்கேன், எனக்கு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ தமிழர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தமிழர்கள் வாழ வைக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல, கொஞ்சம் சரியில்லைன்னா காலியும் பண்ணுவாங்க. அதனால் வாழ வச்ச கடைசியில் ரொம்ப அன்பாக அமைதியாக எல்லாத்துக்கும் கரெக்டாக கால் ஷீட் கொடுத்து, என்ன தம்பி நமக்கு இவ்வளோ உண்மா சீன் இருந்தால் தான் நான் நடிப்பேன்லாம் சொல்லப்படாது, அதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கமாக என்ன நல்ல கேரக்டர். அப்புறம் வில்லன் மாதிரி தெரியல, ஒரு டைப்பாக இருக்கான் அவன், டமால் டுமில்னு. ஏய், எத்தனாவது படம் இது? 7வது படம். மிரட்டிக்கிறான். இவன் தனியாக பண்ணுறான். ஒருத்தன் காதல் பண்ணுறான், ஒருத்தன் கொலை பண்ணுறான், ஒருத்தன் காதல் பண்ணவன் வந்து கொலை பண்ணுறவனு கொலை பண்ணுறான், கொலை பண்ணவன் காதல் பண்ணுறவனு ஏன் கொலை பண்ணுறான்றதான் இந்த கதை. புரிஞ்சுதா? அவங்களுக்கு புரியல சார், எனக்கு மட்டும் புரிஞ்சுது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு, ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தர் கொலை பண்ணுறாங்க, ஒருத்தர் காதல் பண்ணுறாரு. அப்புறம் கொலை பண்ணுறவனை காதல் பண்ணுறவனை கொலை பண்ணுறானா, காதல் பண்ணுறவன் கொலை பண்ணுறவனை கொலை பண்ணுறானா? இதே அதாவது விசு சார் பாணியில் ஒரு த்ரில்லர் பண்ணியிருக்கிறார். கரெக்டு. விசு சார் அதான் எது யார் எந்த குடும்பத்தோடு போகுது, யார் நல்லவன் யார் கெட்டவன் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த குழம்பத்தை அவரே நடுவில் உட்காந்து தீர்த்து வைப்பார். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கேன். அதில் நடுவில் இருக்கிற யாருன்னே தெரில, அவர் என்ன பண்ண போகிறாருன்னு அது தெரியும். அந்த கேரக்டர் அவர் அப்பாவா, செத்தவனோட அப்பாவா, இல்லை செத்தவளோட அப்பாவா ஒன்றும் தெரில, இல்லை கொலைகாரனோட அப்பாவா, இது எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. அவர் சொல்லிட்டார், இந்த படத்தில் உண்மை எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுக்காக சஸ்பென்ஸாக வச்சுருக்கணுன்ட்டாங்க. ஸோ ஒரு ரகமாக தான் வந்திருக்காங்க பசங்க. சிறப்பாக ஒரு நல்ல டீமு. ஐ எம் வெரி ஹாப்பி டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கையோடு பிடிச்சிட்டு வந்து உட்காந்து வச்சுங்க பார்த்தீங்களா? வாங்க தம்பி, ரொம்ப நன்றி. எத்தனை தேட்டரில் போட போகிறீங்க? ஒரு 50லேருந்து 75. சூப்பர். ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார். 50லேருந்து 75 தேட்டர் கை தட்டுங்க. 150 தேட்டரில் இது வந்து நல்ல 100 days ஓடுற மாதிரியான படம். அதுக்கு நான் உறுதிமொழி கொடுக்குறேன். ஏன்னா இந்த படத்தில் எல்லா விஷயமும் இருக்குது, படம் ஓடுறதுக்கு உண்டான விஷயம். சின்ன படங்களுக்கு கொஞ்சம் வந்த அப்புறம் வெல்கமிங் அப்புறம் தான் சார் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அது கரெக்ட். இல்லை அது போதும். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ சின்ன படங்கள் சில நல்ல படங்கள் கூட படம் ரொம்ப நல்லா இருக்குங்கும்போது தேட்டரில் படம் இருக்கிறது இல்லை. இந்த காரணத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் படத்தை எப்படி ரசிக்கிறாங்கன்னு. 2வது 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ அல்லது பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கோ கொஞ்சம் தப்பு தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அதை பம்பின் பண்ணிங்கன்னா உங்கள் சக்ஸஸ் இஸ் சாலிட் ஆகிடும். ஸோ அது வரையிலும் நீங்கள் காத்துருங்க. எப்போவுமே இப்போ படம் ரிலீஸுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் தேவைப்படுது முரளி சார்? ஒரு சின்ன படம் ரிலீஸ் அன்றைக்கி ஒரு 50 லட்சம் தேவைப்படுமா? 50 லட்சம் தேவைப்படுதுன்னா இன்னொரு 50 லட்ச ரூபா ரெடியாக பண்ணிங்க. படம் பெருசாக நல்ல டாக் வருதுன்னா இன்னொரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம். 2வது நாளே சக்ஸஸ் மீட் வைக்கணும். இப்போ அந்த காலத்தில் நாங்கள் மாங்கன்னு படத்தை 175 நாள் வெயிட் பண்ணுவோம். அது சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறதுக்கு. அப்புறம் ஷீல்டு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க ப்ரொடியூசருக்கு. நாங்கள் கெஞ்சுவோம். அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்லி, சார் என்ன சார் ஷீல்டாவது கொடுக்க சொல்லுங்கள் அப்படிப்போம். ஒரு 175 நாள் ஓடின படத்துக்கு ஒரு ஷீல்டு வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு என்ன தெரியுமா? ஆனால் இப்போது 3வது நாளே சக்ஸஸ் மீட்டு ஷீல்டோடு கொடுத்துட்றாங்க. கரெக்ட் தானுங்கண்ணே? அது தப்புன்னு சொல்லலை, கிண்டலுக்காக சொல்லலை. ஏன்னா அது அடுத்த கட்டத்துக்கு அந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமான்னு போராட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி எல்லாத்தையும் தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. சில படங்களை தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கே கஷ்டப்பட வேணும், போராட்டமாக இருக்குது. நல்ல படங்களுக்கு கூட தேட்டர் கொடுக்க முடியாத தேட்டர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது, நிறைய பெரிய தலைகளுடைய விளையாட்டு இருக்குது.
இது எல்லாம் கடந்து ஒவ்வொரு தடவையும் சினிமா வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி ஆட்டம் போட்டவன் நாளைக்கு ஆட்டம் இல்லாமல் இருப்பான். ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவன் இன்றைக்கி சும்மா சுற்றிட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி சும்மா சுற்றிட்டு இருக்கவன் நாளைக்கு திருப்பி கொடி கட்டுவான். ஸோ சினிமா மட்டும் கொஞ்சம் சுதந்திரமாக விட்டாங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்டாக வரும் டெஃபினட்டாக. ஏன்னா ஏதோ ஒரு இன்சிடெண்ட் எடுத்து ஒரு 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 மைண்டில் போட்டு அதை அற்புதமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி 2 ஹீரோவும் 2 ஹீரோயின், இன்னொரு பொண்ணு வேறு காணுமே, அதை அவங்க இன்னைக்கு கேரளாவில் இருக்காங்க சார். அவங்களுக்கு பார்த்தீங்களா? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் மட்டும் ஏறுறாங்களேன்னு அப்போவே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. சித்தாரா விஜய் சார் அவங்க பேர். ஆமாம், சித்தாரா விஜயா? விஜயன். மலையாளம். பொதுவாக மலையாளத்துக்காரங்களே வரமாட்டாங்க ஹீரோயின்ஸ் ஆடியோ ரிலீஸ்க்கு. நீ அதையும் கூப்பிட்டு வரணும் அடுத்த தடவை. எப்போ? இல்லை, அவங்க அள்ளி வழங்கியிருக்காங்க இல்லையா? நல்லா இருந்தது. ஆமாம் சார், கூட்டு வர நெக்ஸ்ட் டைம். அப்பா இவங்ககிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியாது. ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு என்னென்னா, எல்லா இளைஞர்கள் எல்லாமே பட்டிங் ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் அண்ட் பட்டிங் டைரக்டர், அந்த ப்ரொடியூசர் அண்ட் நியூ ப்ரொடியூசர். கர்நாடகாவில் எடுத்திருக்கீங்களா? கர்நாடகாவை தவிர எல்லா ஊர்லேயும் படம் எடுப்பீங்க பொருளுக்கு. அப்புறம் நீங்கள் அடுத்தது தெலுங்குலேயும் இந்த படத்தை வச்சு பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவங்க அனைவரும் அடுத்தடுத்து திரைப்படங்களை பவனி வர வேண்டும். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். எல்லாத்துக்கும் நான் யாராச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. இசையமைப்பாளர்களிருந்து தொடங்கி நடிகர் நடிகைகள் எல்லாரும், ஹீரோயின் பேர் எனக்கு சரியாக வரல, நம்ம பாடலாசிரியர், தயாரிப்பாளர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், வில்லன் கம் ஹீரோ கம் வில்லன். இது எவன் வில்ல எவன் ஹீரோன்னு தெரில. அந்த கன்ஃபியூஷனில் 2 பேர்த்தையும் வில்லனாக வச்சுப்போம். 2 பேர்த்தையும் அவன் பொம்பளைக்கிட்ட வில்லனாக இருக்கான், நீ கொல்றதுல வில்லனாக இருப்ப போட்டு. ஆக மொத்தம் இந்த 2 வில்லன்களும் வாழ்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்தின் சார்பாக உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன். உங்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். தலைவர் சொன்ன மாதிரி சங்கத்தில் உறுப்பினராயிருங்க. தப்பிக்கவே முடியாது நீங்கள். ஆமாம் ஆமாம், உங்கள் மக உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது இல்லையோ, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அது பணம் எடுக்க முடியாமல் இருக்காதுல்ல, எடுத்துடலாம். ஓகே, இங்கே நிறைய உண்மையை உடச்சி விட்டார் நம்ம தலைவர். நம்ம சூரியன்ஜியும் சந்தா கட்டாத பந்தா கட்டியிருக்க இயக்குனராக இருக்கார். ஆமாம், சங்கத்தில் சேர்ந்துக்கு நல்லது. தலைவர் பார்வை பற்றிச்சு விட மாட்டார் இனிமே. உதயகுமார் சார் ஒவ்வொரு படத்துக்கும், அது சின்ன சின்ன படத்துக்குலாம் வந்துடுவார் ஆடியோ ரிலீஸுக்கு. நான் கூட வாழ்த்தத்தை வர நினச்சிக்கிட்டு இருந்தேன், இன்னைத்தான் தெரியுது. எங்கேயாவது கிளுகிழப்பா சீன் இருக்கும், யாராவது முத்தம் கொடுப்பாங்க. அது எத்தனை முத்தமும் எண்ணிக்கிட்டு இருக்கலாம், எங்கே கொடுக்குறாங்கன்னு உன்னிப்பாக கவனிக்கலாம். சமீபத்தில் இப்போ ரப்பர் பந்துன்னு படம் பெரிய ஹிட் ஆச்சு. குடும்பஸ்தனும் வெற்றி அடைஞ்சிருக்கு. ரப்பர் பந்தே அவர் பார்த்துட்டார், குடும்பஸ்தனும் பார்த்துட்டாரு, ஆனால் ஃபயர் தான் ஞாபகத்துக்கு இருக்கு. அப்போ எந்த நோக்கத்தில் படம் பார்க்குறாரு? ட்ரெயிலில் எத்தனை சீன் இருந்துச்சு, அந்த லவ் சீன் இருக்குல்ல, மெலோடி, அதில் ஒரு ஷாட்டை ரசிச்சிருக்காரா? எங்கே அதை பற்றி பேசவே இல்லை. கழுத்தில் முத்தம் கொடுக்குறான், உதட்டில் முத்தம் கொடுக்குறான், கன்னத்தில் முத்தம் கொடுக்குறான். அவர் ஹீரோ, அந்த படத்தை அவர் ஹீரோயின். எங்கன்னா கொடுக்கு, உங்களுக்கு என்னப்போ, உங்களுக்கே வயிறு எரியுது. டைரக்டர் இஷ்டப்படி அவருக்கு முத்தம் கொடுத்துருக்காரு. நானும் சொல்கிறேன், நீங்கள் அப்படி உங்களுக்கு ஆசைன்னா ஒரு படத்தை ஆரம்பிங்க. என்ன, நீங்களே ஹீரோ நடிங்க, ஒரு கதாநாயகியை புக் பண்ணுங்க. அண்ணா சொல்லிவிடும் அதுட்ட, அம்மா நான் முத்த காட்சியில் கமல்ஹாசனோட அதிகமாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புக் பண்ணி நடி. யார் ஏன் படத்தை உங்களையும் கூப்பிட்றேன், நானே நடிச்சிட்டேன். அப்புறம் நாங்கள் இழிச்ச வேணாம்,
நாங்கள் படம் பண்ணி நாங்கள் டேரக்ஷன் பண்ணி இவர் ஹீரோ போட்டு இப்போ முத்தம் கொடுப்பாரு, நாங்கள் ரசிக்கணுமா? அதில் அப்படி ஒரு சூழ்நிலை நாங்களே ஹீரோ ஆயிடுவோம். என்ன அது வர்றது அது நீங்கள் பேசின படத்தை பற்றி கடைசி வரைக்கும் டெக்ஸ்ட்டும் டைட்டில் சொல்லவர். முத்தம் முத்தம் கிஸ்ஸு கிஸ்ஸு, அவன் கொள்கிறான், அவன் காதலிக்கிறான், அவன் காதலிக்கல சொன்னீங்களே தவிர டெக்ஸ்டர் விளக்கம் ஏதாவது சொன்னீங்களா? நான் சார் அவருக்கு டெக்ஸ்டர் 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 ஓகே சொல்லிட்டேன். இப்போ இந்த படத்தில் பாட வேண்டியது சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பளிச்சுருச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து படத்தோட மியூசிக் ஸ்ரீநாத் விஜயன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். குறிப்பாக ஒரு இசையமைப்பாளருக்கு ரொம்ப ஒரு அழகு என்னென்னா, திறமை என்னென்னா, வரிகளை நம்ம அழகாக நம்ம காதுக்கு கேட்க வைக்கிறது. அதுதான் ஒரு இசையமைப்பாளரோட நல்ல இசையமைப்பாளருக்கு அழகு. வரிகள் வந்து நம்மளுக்கு தெளிவாக கேட்கணும். இது 2 பாட்டிலும் சரி, எல்லா வரிகளும் தெளிவாக நம்மளுக்கு புரிஞ்சது. அதில் பாடலாசிரியர் மோகன்ராஜன் இன்றைக்கி வளர்ந்து வர ஒரு நல்ல கவிஞர். அவர் சும்மா ஒரு மெட்டுக்கு வார்த்தைகளை நிரப்பிட்டு போகாமல் கருத்தோட இல்லை எல்லா வரிகளும் பார்த்தா ஒரு நல்ல ஒரு சிறந்த பாடலாசிரியர் வேறு. இப்போ நான்லாம் பாடலாசிரியர் தான், ஆனால் கவிஞர் வேறு. உதயகுமார் சார் வந்து கவிஞர். ஒரு நாளும் உனை மறவாத பிரியாத வர வேண்டும், என்ன அது கவிதை. நம்ம வந்து வேற நிறைய பாட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம மோகன்ராஜன் வந்து கவிஞர். நிறைய வரிகள் எல்லா வரிகளும் அவரே நம்ம ஒரு பாட்டு கேட்கும்போது தேடி இருக்கணும், தெரியும் இந்த கவிஞர் வந்து வார்த்தையை ரொம்ப தேடி இருக்கிறாரு. அந்த வார்த்தை நிரப்பலை, வார்த்தைக்கு அலையணும். ஒரு பாடலாசிரியர் கவிஞருங்கிற வந்து ஒரு புது வார்த்தை போட்டுக்க மாட்டோமா? அதில் இடையில ஒரு வரி யாரோ யாரோ யாரிவனோ அந்த பாடலில் வெளியை உட்கொண்டு நான் வாழும் கற்கண்டு. ஆஹா, அந்த நான் வாழும் கற்கண்டுன்னு சொன்ன உடனே அந்த ஹீரோ எங்களுக்கு கற்கண்டா தெரிஞ்சு. அதுக்கடுத்து உன்னை தேடும் தேடும் பூச்செண்டு. அதான் இல்லை இல்லை வரிகள், ஏன்னா அதுக்கு மியூசிக் டைரக்டருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா வரிகளை கேட்க வச்சார். அப்போ ஒரு இந்த மாதிரி நல்ல வரிகள் வந்து சில இதில் மியூசிக் வந்து அப்படியே ஓவர்டேக் பண்ணிக்கிறோம். அதனால் உதயகுமார் சார் வரிசையில் ஒரு நல்ல கவிஞராக நம்ம மோகன்ராஜன் உருவாகிறாரு. அப்பப்போ பேரச மாதிரி மாசாமல் எழுதுங்க. இப்படி சொல்லித்தான் நம்மளை கவுத்துருது. நம்மளை ஏற்றி வரோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்துன்னு சொல்லி, ஆமாம் பேரரசன் பாடலால் தான் அப்படின்றது. ஓஹோ அப்படியா, அங்கே ஒரு எக்கோ ஒலிக்கும். இருந்தாலும் பாராட்டுக்கு மனசு வேணும். இந்த மேடையில் மட்டும் எல்லா மேடையும் நம்ம உதயகுமார் சார் பாராட்டி தான் இருப்பார். டெக்ஸ்டர் ஒரு த்ரில்லர் பார்க்கும்போது நீங்கள் ட்ரெயிலர் பார்த்துட்டு த்ரில்லர் போகும். இப்போ வந்து ராஜன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு மொழியே தேவையில்லை, எல்லா மொழியிலும் இந்த படம் வரவேற்கப்படும். இந்த மாதிரி படங்களுக்கு இருமொழியும் தேவையில்லை, மும்மொழியும் தேவையில்லை, இரு வெளியிருந்தால் போதும். ஆமாம், நம்ம இயக்குனர் சூரியன்ஜி இந்த இன்சிலை தூட்டி பின்னாடி போட்டாலே ஒரு ராசி தான் நினைக்கிறேன். ஏற்கனவே சுந்தர்சி, மோகன்ஜி, இப்போ சூரியன்ஜி. ஆமாம், அதனால் இது ஒரு ராசி தான். ஆள் ரொம்ப தன்மையான ஆள், ரொம்ப டயட்டும் ஃபஸ்ட் நம்ப முடியாது. இவரில் நம்ம லிஸ்ட்டு என்னென்ன திருப்பாச்சி பார்த்துட்டு இந்த ஆளாக படம் பண்ணாங்கட்டாங்க. இப்போ நம்பவே இல்லை. ஆல்மோஸ்ட் சாஃப்டாக இருக்கார், ஆனால் நல்லா மேக்கிங். ஹீரோ பேர் என்ன, ஒரு கோவிந்தராஜ் பிள்ளை. பிள்ளையும் சொல்ல மாட்டோம் தமிழ்நாட்டில். இங்கே நாங்கள் வாவு சிதன் பிள்ளையே பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம், விட மாட்டாங்க. இங்கே வாவுசியும் சொல்லுவோம். அது மாதிரி இங்கே ராஜு கோவிந்தன். நல்ல ஹைட்டு சார், நல்ல கலரு,
ஆமாம், நல்ல பர்சனாலிட்டி. ஆமாம், ஒரு ஹீரோக்கான அத்தனை தகுதி உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குது. ஆமாம், நான் சொல்கிற முத்தத்தை மட்டும் சொல்ல, மொத்தத்தையும் சொல்கிறேன் நான். கதாநாயகி யுக்தா பிரேமி ஹோம்லியாக இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு எல்லாமே ஹோம்லி மாடர்ன் மேலும் கலந்துருக்காங்க. ரெண்டாவது ஹீரோ அபிஷேக். ஆமாம், ஒரு க்ளோஸ்அப்பில் அப்படியே ஒரு லுக் விடுவார். அது டக்குனு ட்ரெயிலில் அது ஞாபகம் இருக்குது. ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் சிறிய படம் சொல்கிறோம். இப்போ சிறிய படங்கிறதெல்லாம் அப்படி தான் லப்பர் வந்து சிறிய படமாக வந்துச்சு, ஆனால் பெரிய படம் ஆயிடுச்சு. அது மாதிரி குடும்பஸ்தன் சின்ன படமாக வந்துச்சு, இன்றைக்கி பெரிய படம் ஆயிடுச்சு. அதில் வரும்போது தான் நம்ம சிறிய படம் சொல்லுவோம், ஆனால் வெற்றியை பொறுத்து தான் அது சிறிய படமா பெரிய படமா அப்படிங்கிறது. இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் சினிமாவில் வந்து நம்ம சிறிய படங்களுக்கு அதிகமாக தியேட்டர் கிடைக்கல, ஆள் வரல அப்படின்னா சொல்கிறோம். அதுக்கு மற்றவங்க குறை சொல்லக்கூடாது, நம்ம ஆராய்ச்சி பண்ணும். ஒரே நேரத்தில் சிறிய படம் ஒரு 10 படம், இப்போ லாஸ்ட்டில் வந்து 10-11 படம் வந்துருச்சு. ஒரு சின்ன படங்களை ஒரே நேரத்தில் 10-11 வரும்போது அது நம்ம இழுத்து விரும்புகிறோம். அதுக்கு ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு கண்ட்ரோல் வரணும். அதெல்லாம் நம்ம சினிமா தயாரிப்பாளர் தான் பார்த்துக்கணும். அப்படி இஷ்டத்துக்கு விட்டால் எல்லாருக்கும் பாதிப்பாயிருது. இதில் சந்தோஷமான விஷயம்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆன கண்ணீரா கதாநாயகன். ஆமாம், கதாநாயகன் அவரும் டைரக்டரு கதிரவன் வந்துருக்கிறாரு. ஆமாம், அந்த படம் நல்ல நான் பார்த்தேன் படம். சமீபத்தில் வந்த சிறிய படங்களில் எல்லோரும் ரசிக்கக்கூடிய படமாக அது அமைஞ்சிருக்கு, மக்கள் வரவேற்பு பெற்றிருக்கு. கதிரவன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டெக்ஸ்டைல் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இயக்குனருக்கும் இந்த நடித்த நடிகர்களுக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் பேரும் புகழும் பெற்றுத்தர பார்த்துட்டு நன்றி, வணக்கம். ಹಾಯ್ ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ, ವಣಕ್ಕಂ. I'm Yukta Pervi. So to speak about Dexter, I don't know where do I start. One fine afternoon, I get a call from Shanku sir, the manager of Dexter, saying, we have so and so subject about it. Can you please come? Let's have a discussion over it. Obviously, things don't happen on phone call. There I was in the afternoon. The entire team was sitting there. Suryana, Sharvaka sir, everybody. I heard the story. I think within half an hour we finished the discussion and they left up to me whether you want to do it or no. Of course, it was a yes. And I think that yes made me meet such a beautiful team. Please applaud them. Because I think Dexter is not just a movie for me, it's an emotion. When love goes out of your way, and how, when a lover, he goes out of the way to give justice to certain things. He had his own childhood traumas. Second, I was his lover. Then it comes to Sitara. Sitara is not here right now, but I think everyone has done a fab job. And let's not forget everyone who is here. I think everyone did a fab job. It was amazing working with each and everyone. I am not able to, take everybody's names. I won't be able to, specify everyone, but I think everyone did a fab job. I am really blessed to meet such a beautiful team. I think first things I would like to congratulate all my co-stars from Rajiv to Abhishek to Sitara. And thank you so much, Suryana. I don't, normally tell him, I don't address him by saying director. I call him my Anna because thank you so much, Suryana, for giving me such a lovely opportunity. Things would have been, nothing without you. I think he's the one who picturizes and portrays what, has to go to the audience. And when the sketch is nice, I think when you feel colors, it automatically turns out beautiful. And that's all I can say. Thank you to the producers, to everyone who is here, all my lovely audience, everyone watching me. And I'm born and brought up in Mumbai. I'm a Maharashtrian. I have settled in Karnataka, Bangalore. It's been 4 years. I speak full-fledged Kannada. And I think next time, whenever I'm coming to Tamil Nadu, I am able to speak in Tamil as well. So I promise you all, I'll make it up to my lovely audience. Thank you for giving me this opportunity. Thank you for welcoming me with open arms. I will surely make it up to you all. Thank you.
First of all, I would like to congratulate whole team of the Dexter. So my journey for this movie is very short. Like I worked only for the 3 days for the song, but whatever journey I went with these guys, it's like awesome. Sir Rajiv sir, Yukta, like they have like they are like for me one take artist, like single take artist. So within a short period of time, we did a great song, I guess. So thanks a lot for this opportunity, sir. Surya sir, Charvaka sir. So thank you so much for giving me the great crew, great team, sir. And thank you, audience. I hope you all will like this movie and please support everyone here. Thank you so much. Thank you. படத்தோடைய ட்ரெய்லர் பாடல் எல்லாம் கேட்டேன், பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த காஸ்ட் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யூ கைஸ் லுக் வெரி பியூட்டிஃபுல், வெரி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு, இன்க்ளூடிங் பிரதர். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஐ திங்க் இட்ஸ் a bit scary and thriller இருக்குது. ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் டு see என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்டோரி நல்லா போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஐ எம் ஆல்சோ ஈக்குவலி எக்ஸைட்டட். உங்களை மாதிரி நானும் ஆர்வமாக இருக்கேன் இந்த படத்தை பார்க்குறதுக்கு. இப்போ சின்ன படங்கள் ஒரு சின்ன பதிவு என்னென்னா, நல்ல நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து மீடியாஸ் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லா ஜாம்பவான்களும் ஈக்குவலாக இந்த படத்துக்காக நிச்சயமாக வந்து குரல் கொடுக்கணும். சின்ன படங்கள் பெரிய பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது இப்போ நடந்துகிட்டும் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ப்ரொடியூசர் எவ்ரிபடி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்ன இந்த நிகழ்ச்சியில் அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ரொம்ப சார், நான் வி ஒர்க் டுகெதர் ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் காதலில். அண்ட் நவ் இட்ஸ் சச் அ சர்ப்ரைஸ் நான் உங்களை இங்கே பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஏ சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் பீங் பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் சூரியன் சார், எனக்கு சூரியன் சார் ஒன்று நிமிஷம் சார், நான் கொஞ்சம் கோவத்தில் இருக்கேன். ஏன்னா பிகாஸ் நீங்கள் படத்தில் கூப்பிடும்போது நீங்கள் சின்ன கேரக்டர் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறீங்க, அவ்வளோதான் சொன்னீங்க. இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு வர சடன்லி நீங்கள் தான் ஹீரோ, நீங்களும் ராஜீவ் சாரும் ஹீரோ அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி சார், எப்படி ஏற்ற முடியும்? கதையின் நாயகன் அவர் சார். ஆமாம் சார். ஸ்க்ரீன் பிளேக்கு நீங்கள் ஒரு நாயகன் சார். இல்லை சார், நான் கரெக்டாக நானே ஒரு நீஷ் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு வில்லனாக க்ரியேட் பண்ணுறேன். இப்போ திடீர்னு நீங்கள் ஹீரோ அப்படியெல்லாம் நான் போக தேவையில்லை சார். Definitely, I think it's no, on a very nice and a serious note. எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ திங்க் இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் எனக்கு இந்த ஃபில்ம் பேக்ரவுண்ட் இல்லை. நான் நார்மல் ஐடி, ஐ யூஸ் டு ஒர்க் இன் ஆட் ஏஜென்சி. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணேன். தியேட்டர் நிறைய ஒரு 10 வருஷம் தியேட்டர் பண்ணேன். அண்ட் மேடையில் வரும்போது எனக்கு கேரக்டராக வரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அபிஷேகா பேசும்போது அப்போ தான் எனக்கு கொஞ்சம் தயக்கம். எனக்கு என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறது, அதுதான் எனக்கு ப்ராப்ளம். பட் ஃபார் மீ, ஐ ஆல்வேஸ் சே தட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அது தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த 100 people or 200 people ஒர்க்கிங் பிஹைண்ட் த ஸ்க்ரீன். நாங்கள் ஒரு ஆக்டர்ஸாக நான் பேசுகிற டயலாக்ஸ், நான் அந்த ஸ்டண்ட்டோட சீக்வன்சஸ், நான் எப்படி இருக்கேன் ஸ்க்ரீனில், என்ன மாதிரி டைரக்ஷன், என்ன மாதிரி மியூசிக், அது எல்லாமே இன்னொருத்தர் பண்ணுறாரு. ஸோ அந்த கேரக்டர் நீங்கள் ரசிச்சிங்கன்னா அது நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. லைக் ஷங்கு சார், ஐ வுட் லைக் டு கால் Godwin, I'd like to even thank I would like to thank Mani. They were all part of the team who actually helped me create. So yes, you can see all of us on screen. We are the ones who are doing it. But because of so many people working with us, I think that is the real success. You created a team, Suryan sir. நீங்கள் ஒரு டீமை க்ரியேட் பண்ணிங்க, ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணிங்க. அண்ட் சார்வகா ப்ரோ, ஐ லவ் யூ. you've been a strong support. You've held the team. ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு நமக்கு நம்ம ப்ரொடக்ஷனில் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலீஸ் டேட். பட் தென் ஹரி சார், யூ கேம் ஆன் போர்ட். இன்க்ரெடிபிள். தட் இஸ் வென் நம்ம லைக் வி தாட் ஓகே, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும். இந்த சின்ன ஒரு படத்தையும் நம்ம வில் பி ஏபிள் டு ஷோகேஸ் டு த வேர்ல்ட், வில் பி ஏபிள் டு ஷோகேஸ் டு த பீப்புள். அண்ட் அதுதான் முக்கியம் சார். இப்போ அந்த இன்டென்ஷன், அந்த நோக்கம், அந்த பயணம், அதெல்லாம் ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ணி இங்கே வந்திருக்கோம். அண்ட் ஐ ரியலி ஹோப் தட் எவ்ரி ஒன் கேன் சப்போர்ட் அண்ட் ஷுட் சப்போர்ட் அ ஃபில்ம் வித் பியூர் இன்டென்ட். ஸோ தட்ஸ் ஆல்.
பிஃபோர் தட் கொஞ்சம் சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். ஆனால் இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ராஜீவ் ப்ரோ, யூ ஆர் ஃபேபுலஸ் டு ஒர்க் வித். ஐ எம் ஸோ சாரி. இங்கே ஸ்டண்ட் நீங்கள் அவங்க ஹைட் பாருங்கள், அவங்க வெயிட் பாருங்கள், அவங்க கலர் பாருங்கள். இப்போ அவங்க கூட ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணியிருக்கேன். இமேஜின் பண்ணுங்கள், நான் அவங்க கூட ஸ்டண்ட் பண்ணும்போது அவங்க பார்த்து 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 ஸ்டண்ட் பண்ணாங்க. ஐயோ அவனுக்கு பட்டோன்னா அவங்க பொட்டுன்னு போயிடும் அந்த மாதிரி. ஸோ பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ சார். இட் was how you handled me. I was also nervous. ஃபர்ஸ்ட் டே நான் ஷூட்டுக்கு வரேன், எனக்கு என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ, நீங்கள் ஷூட் ஸ்பாட்டில் வந்தால் போதும். சூரியன் சார் வாஸ் லைக், ப்ரோ நீங்கள் கரெக்டாக ஒரு கேரக்டர் மாதிரியே இருக்கீங்க, அப்படியே வாங்க, ஒன்றுமே பேசாதீங்க, அப்படியே வருங்க, அப்படி டர்ன் பண்ணுங்கள், அப்படி டர்ன், அவ்வளோதான். ஸோ தட் வாஸ் த இன்டென்ஷன். மணி ப்ரோ would come and say, ப்ரோ நான் மணிக்கிட்ட பேசுவேன், மணி ப்ரோ டயலாக்ஸ் என்ன மாதிரி பேசணும், எப்படி பேசணும். மணி இஸ் லைக், இல்லை டென்ஷன் வேணாம், ஒரு ஷார்ட் ஒரு 20 minutes ஷார்ட்க்கு முன்னாடி he'll give me the entire setup, எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும், ஃபுல். அண்ட் அதுக்கு அண்ட் தென் co-director Mani. So please Mani, so thank you so much for being such an integral part of Sadik. If not for you and if not for the entire team, Sadik would not have been created. And Godwin, அவர் தான் நான் பேசும்போது உங்களுக்கே தெரியும், ஓகே அவங்க ஸ்பஷ்டமாக பேசலை, கொஞ்சம் எங்கெங்கே அங்கங்கே போகுதுன்னு. டயலாகில் எப்படி எடிட்டிங், எப்படி நம்ம டப்பிங் பண்ணும்போது எப்படி மேட்ச் பண்ணால், லைக் சார் விதவுட் யூ, அதெல்லாம் சொல்கிறேன் சார், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார். ஸ்க்ரீனில் ஒரு கேரக்டர் நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் அந்த கேரக்டருக்குள்ளே அந்த கேரக்டருக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது. அந்த ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, அங்கே ஃப்ரம் த சவுண்ட் இன்ஜினியர், ஃப்ரம் த சவுண்ட், ஃப்ரம் த டப்பிங் ஆர்டிஸ்ட், எல்லாமே நிறைய ஒரு டீம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் பை பிஃபோர் சேயிங் வெதர் த ஃபில்ம் இஸ் குட் ஆர் பேட், நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், அந்த படத்துக்கு பார்த்ததுக்கு அப்புறம் கிவ் இட் அ சான்ஸ். சார், டெக்ஸ்டர் in the movie, ஃபர்ஸ்ட்டாக தேங்க்யூ சொல்ல வேண்டியது பிரகாஷ் சார், இது ப்ரொடியூசர், சர்வகா சார் ப்ரொடியூசர், பிரதர் பிரகாஷ் சார், அவர் தான் ஃபஸ்ட்டாக என்ன கூப்பிட்டு. சூரியன்ஜி, ஆதி சார், ஸ்னேகா மேம், ஸ்ரீநாத் விஜய், மணிகண்டன், சங்கு அண்ட் கோட்வின். இப்போ ஒரு படத்தில் நடிக்க போகிறேன், அவரை பாருங்கள். கோட்வின் ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப். இப்போ ஒரு படத்தை கூட நடிக்க போகிறேன். ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த படம் வந்து சார், இது ஒரு சார் சூரியன் சாருக்கு தெரியும், இது வந்து ஒரு த்ரில்லர். ஆனால் இது ஸ்டோரி பண்ணது சிவம், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது சூரியன் சார். அப்போ ஒரு த்ரில்லர் படத்தில் வந்து ஏட்டோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒய் என்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். எதுக்கு இந்த கேரக்டர் இது பண்ணுறான், எல்லா சீனில் வந்து அது இருக்கும். ஆனால் இது ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஷூட் போயிட்டே இருக்கு. அப்போ கேரக்டர்ஸ் அந்த நான் அபிஷேக் எல்லாருமே கேட்குறேன், சார் எதுக்கு இந்த கேரக்டர் அது பண்ணணும். ஷூட் ஸ்டாப் ஆகிடும், ஒரு ½ ஷூட் ஸ்டாப் ஆகிடும். சூரியன் சார் அது நினச்சிட்டே இருக்கும், எதுக்கு இந்த கேரக்டர் அது பண்ணோம், அந்த சீனை கட்டு. அதுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிச்சு தான் அந்த சீன் நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணோம். தேங்க்ஸ் சார். ஸோ அந்த ஒரு அட்டென்ஷன் டு டீட்டெயில் இந்த படத்தில் போயிருக்கு. ஸோ நீங்கள்லாம் வந்து பாருங்கள். தட்ஸ் ஆல் ஐ ஹாவ் டு சே. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் பேசுறதுக்கு அவ்வளோ அழகாக தெரியாது, ஏதோ ட்ரை பண்ணிருக்கேன். டெக்ஸ்டரில் எனக்கு இப்போ ஆக்ட் பண்ணிட்டா ராஜுபடா சார், யுக்தா அண்ட் அபிஷேக் சார், சித்தாரா, ஹரிஷ் பெரடு சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நம்மளோட ஆதி சார், நீங்கள் தான் ஆக்சுவலி சூப்பராக பண்ணுறீங்களே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. எங்களுக்கு ஸ்ரீநாத் சார் சூப்பர், லவ் யூ. அண்ட் ஸ்னேகா மேடம் கோரியோகிராஃபி நல்லா பண்ணிட்டாரு. படம் பாருங்கள், எல்லோரும் ப்ளெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அதாவது பிஆர்ஓ வெங்கட் சாரும் டைரக்டர் சூரியன் சாரும் ரிலீஸ்க்காக ஒரு நாள் பேசணும். படம் பார்த்தோம். ஆக்சுவலாக தமிழ் அண்ட் மலையாளத்தில் 2 லாங்குவேஜில் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான முயற்சி. அதாவது என்னென்னா 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் 5 வயசில் வந்து சின்ன பசங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம், அதில் வர ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு வெறுப்பு தான் ஒரு ஒட்டுமொத்த படத்துலேயும் முக்கியமான கான்செப்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து கடைசியாக ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாங்க.
அதாவது அன்றைக்கே மன்னிப்புன்னு ஒரு விஷயம் நம்ம கேட்டிருந்தா இந்த கதையே இல்லை. அந்த மாதிரி தான் அந்த மன்னிப்புன்ற வார்த்தை வந்து அந்த சின்ன வயசுலேயே வந்து அவங்க கதையில் வச்சுருந்தாங்கன்னா டோட்டலாக வந்து இந்த படம் இந்த அளவுக்கு போயிருக்காது. அதில் நிறைய எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய வயலன்ஸ், அந்த கொலைகள், அந்த மாதிரி விஷயம், இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கரெக்டான ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம ஒரு படம் பண்ணோம்னா அந்த படத்தில் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ஒட்டுமொத்த டீமுமே. சூரியன் சார் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இந்த படத்தில் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அதில் கடைசியாக அவர் சொன்ன அந்த ஒரு விஷயந்தான். கடைசியாக வந்து அவன் மன்னிப்புன்ற ஒரு விஷயம் கேட்டிருந்தான். இவன் 20 வருஷமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ட்ராவல் ஆகிருக்கான் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து ப்ரொடக்ஷன், ராம் என்டர்டெய்னர்ஸ், பிரகாஷ் சார். அவர் வந்து இதுக்கு முன்னாடி தெலுங்கில் ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ தருண் சாரை வச்சு. அதுக்கு அடுத்ததாக தமிழில் வந்து டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தமிழ் படங்கள் எடுக்கிறது ரொம்ப போராட்டமாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப அழகாக வந்து ஒரு தமிழ் படத்தில் எல்லா விதமான ஒரு களமும் வந்து தொட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும். நான் நிறைய டைம் வந்து நான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டிருக்கேன். அதாவது சின்ன படங்களை வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ இன்னும் நிறைய சிறு படங்கள் பண்ணுற நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் இன்றைக்கி வரைக்கும் மோர் தென் நாங்கள் ஒரு 40 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் உத்ரா ப்ரொடக்ஷனில். ஸோ அதுக்கு பத்திரிகையாளர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். ஸோ ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்குமே எங்களோட மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கிற ஒரே இடம் வந்து இந்த பிரசாத் லேப் தான். பிரசாத் லேப்புக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னு கேட்டால் எங்களுடைய தொடர்ச்சியாக எல்லா படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு தராங்க. நேற்று கூட கண்ணீரா படத்துடைய இயக்குநர்கள் சங்க ஷோ நடந்தது. இன்றைக்கி வந்து டெக்ஸ்டர், நாளைக்கு எங்களுடைய அடுத்த படமான ஜென்டில் உமன் படத்துடைய ஷோவும் இருக்குது. ஸோ நாங்கள் கேட்குற டைம்லலாம் எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ பத்திரிகையாளர்களும் நாங்கள் சந்தித்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு மிகப்பெரிய தளமாக வந்து இந்த இடம் இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு நன்றி வந்து உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா ராஜு பிள்ளை சார். ஸோ அவர் வந்து மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழில் வந்து இங்கே இந்த டெக்ஸ்டரில் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் வெப்பனும் பண்ணியிருந்தார். வெப்பன்லேயும் நான் கேரளா ஏரியா பண்ணியிருந்தேன் சார். ஸோ அவர் ரொம்ப ஒரு அம்புலாக ஃபோனில் பேசுவாங்க. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனோட டேட்ஸுக்கு கூட அவர்கிட்ட நாங்கள் சில கோரிக்கைலாம் வச்சு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி வந்தார். தேங்க்யூ சார். இதேமாதிரி ரிலீஸ் ப்ரொமோஷன்ஸுக்கு எங்கள் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஸோ இந்த மேடையில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், மோகன்ராஜ் சார் லிரிக் ரைட்டர். நான் முதல்ல டைரக்ஷன் பண்ண படத்தில் வந்து சாங் எழுதினாங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி லப்பர் பந்துன்றதெல்லாம் தாண்டி அவர் அதுக்கு முன்னாடியே வந்து அனிருத் சாரோட மியூசிக்கில் டேவிட், அப்புறம் சுந்தரபாண்டியன் நிறைய படங்களில் ஹிட்டு கொடுத்துட்டே இருந்தார். ஸோ லப்பர் பந்துன்றது அவர் இன்னும் வேறு தளத்தில் கொண்டு போயிடுச்சு. எனக்கு அவர் ரொம்ப நாள் கழித்து இங்கே பார்த்தது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா முதல் சந்திப்பு எங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு. ஸோ மோகன்ராஜ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. விஜய் ஸ்ரீநாத் சார் மியூசிக்கில் வந்து ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டியாக பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர்லாம் ஜெயிச்சார்னா கண்டிப்பாக ஒரு புது இசையமைப்பாளராக வந்து இண்டஸ்ட்ரிக்கு கிடைப்பாங்க. ஸோ வனிதா மேடம், அவங்களுக்கும் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ஃபங்க்ஷனுக்கு வந்தது. அப்புறம் ரோபோ சங்கர் அண்ணன், அப்புறம் பேரரசு சார், உதயகுமார் சார், ராஜன் சார், இவங்கெல்லாம் என்னென்னா இப்போது சமீபமாக நான் நிறைய சின்ன படங்கள் பண்ணும்போது நான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன். என்னென்னா ஒரு திரைப்படம் வந்து நம்ம எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட, நானும் சின்ன படங்கள் பண்ண ஒரு இயக்குனர் தான், நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பப்ளிசிட்டி சம்மந்தமாக இது எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பேசும்போது பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி மேடையில் படத்தில் பண்ண, ஏன்னா புதுசாக வரவங்க மட்டும் பேசும்போது அது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுன்றது தெரியாது. அடிஷ்னலாக நம்ம சில சப்போர்ட்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கும்போது இங்கே வந்து நிறைய பேர் அணுகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க நான் ட்விட்டரில் போடுறதுக்கே அவங்க சைடில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லுவாங்க, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமக்கான நேரத்தை ஒதுக்குறவங்க வந்து நம்மளுக்கு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து அவர் பேரரசு சாரும் உதயகுமார் சாரும் சொல்லும்போது வந்து நாங்கள்லாம் தவிர்க்கப்படாமல் வந்து இங்கெல்லாம் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி, இதுதான் வேலையாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். அதாவது இந்த பொறுப்பு வந்து எல்லாருக்கும்லாம் வருமானு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பேசுகிற ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு படத்துக்கு ப்ளஸ்ஸாக மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து நம்ம இருக்குது. ஸோ அதை விட வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்கே ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். முதல்ல தேனிசை தென்றல் தேவா சார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். அதாவது என்னென்னா, நான் சமீபமாக அந்த சோஷியல் மீடியாவிலலாம் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, நான் சார்கிட்ட பேசுனதில்லை. ஆனால் வந்து இந்த காப்பிரைட்ஸ் சம்மந்தமாக வந்து இது இந்த இசை வெளியீட்டு மேடையில் பேசலாம். ஸோ காப்பிரைட்ஸ் வந்து அவருடைய பாடல்களுக்கு வந்து அவர் கேட்குறதில்லன்ற மாதிரி அதில் நான் படித்தேன்.
இது வந்து இன்றைக்கி என்னென்னா தொடர்ச்சியாக நான் நிறைய படங்களை வந்து ஓடிடியில் பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து ஒரு படத்தை ஒரு அவுட் போட்டு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து அந்த காப்பிரைட்ஸுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். ஏன்னா இந்த ஒரு சாங்குடைய அதுவும் இப்போது ரொம்ப மோசமாக இருக்குது. என்னென்னா ஒரு 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 சின்னதாக ஒரு சரணங்களோ ஏதோ ஒன்று சம்திங் ஒரு இதை சேர்த்தோம்னா உடனே அதுக்கு வந்து 3 லட்சம் 4 லட்சம் இப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸில் கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஏன்னா நம்ம பண்ணுற பட்ஜெட்லேயே நாங்கள் வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற பட்ஜெட்டெல்லாம் போட்டு இவ்வளவும் பண்ணும்போது அந்த காப்பிரைட்ஸை வந்து நம்ம வாங்கி பண்ண முடியாத ஒரு சூழலில் வந்து இருக்குது. ஸோ தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் முதல்ல வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. பொதுவாக நாங்கள் முதல்லலாம் பேசும்போது தேட்டர் இதுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் இப்படிலாம் வந்து நம்ம கோரிக்கை வைப்போம். அதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு படம் தான் வந்து தீர்மானிக்குது படம் போய் சேர்றதோ சேராதோ. ஆனால் அதை தாண்டி எடுத்த படத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்குது. அந்த 1000 பிரச்சனையில் இந்த காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 விஷமாக ஊடுருவி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சங்கங்கள்லாம் சேர்ந்து இந்த காப்பிரைட்ஸ், ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணும்போது தன்னுடைய பகுதியில் வந்து மதுரையோ தேனியோ சம்திங் எனி ஒன் ஊரில் வந்து அவர் ஒரு ஒரு பாடலை வந்து அவர் ரசிச்சிருப்பார். அதை அவருடைய படத்தில் பின்னாடி ஒரு சின்ன ஓரமாவோ இல்லை ஒரு வீடியோவில் எடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து ஒரு வியாபார ஒரு இதுதான். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பாடலை சார்ந்த நிறுவனங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் கன்சிடர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய வர யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களை பார்த்து வளர்ந்தவங்க. அப்படின்னும் போது அவங்க படத்தில் இருக்க ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சேர்க்கலாம் அப்படின்றது. ரெண்டாவது, இந்த மாதிரி பண்ணும்போது சிறு படங்களில் வந்து அந்த காப்பிரைட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நாங்கள் ஆடியன்ஸுக்கிட்ட கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்கு உதாரணம் சமீபமாக வந்து லப்பர் பந்துன்ற படத்தில் அந்த படம் என்ன ஒரு சின்ன கான்செப்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாலும் அதில் வந்து அந்த பொட்டு வச்ச அந்த விஜயகாந்த் சாரோட சாங்கு தான் ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் கொண்டு வந்தது. ஸோ அது எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த மாதிரி. ஏன்னா இங்கே ஒரு வெற்றியை பார்க்குறது, ஒரு படம் எடுக்கிறதும் இங்கே அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்க தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் மெட்டீரியல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த காப்பிரைட் சம்மந்தமாக சமீபத்தில் தேவா சார் வந்து என்னுடைய படத்துக்கு எந்த விதமான பணமும் தேவை, எனக்கு கோடி முக்கியம் விட கோடிகளை கொடுக்குற ரசிகர்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் எங்களுடைய ஒட்டுமொத்த டெக்ஸ்டர் குழு சார்பாகவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. தொடர்ச்சியாக இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்களோ எங்களுக்கு சேர்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்தடுத்து பயணப்படுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். இன்னும் இந்த படத்துக்கான ப்ரெஸ் ஷோ ரிலீஸ் மற்ற எல்லா அப்டேட்ஸும் வரும்போது பத்திரிகையாளர்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ஃபஸ்ட்டு படத்தினுடைய டைட்டிலை பற்றி நான் சொல்லிடுறேன். டெஸ்டர் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வந்து கரண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து அந்த யாரோ சம்மந்தப்பட்ட ஆளை கூப்பிட்டா ஃபஸ்ட்டு டெஸ்டர் வச்சு தான் செக் பண்ணுவாங்க. அதில் லைட்டு எரியுதா எரியலையா, லைட் எரிஞ்சால் ஓகே ஒன்றும் ஷாக் அடிக்காது அப்படின்னு. அந்த மாதிரி முத்தாய்ப்பாக இயக்குனர் வந்து ஒரு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய டெஸ்டர். ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஓகே லைட் எரியுது, இது ஷாக் அடிக்காது அப்படின்னு. சூரியன் பிரதர் வந்து எப்படின்னா, நான் 2004 அந்த படம் சுட்டி பையனும் 4 திருடர்களும் 2004 நான் நடிக்கும்போது அதில் வந்து உதவி இயக்குனராக இருந்தார். அதுக்கப்புறம் இந்த மேடையில் அவரை வந்து ஒரு இயக்குனராக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோம். அடுத்து இங்கே உட்காந்துருக்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு வந்து ஹெச்ஆர், இந்த ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்காங்க பார்க்கும்போது. பிரதரையும் சரி, இவரை பார்த்தாலும் சரி, அதே மாதிரி வில்லன் அவரை பார்த்தாலும் சரி, எல்லாம் ஒரு ஹெச்ஆர் மாதிரியே தான் இருக்காங்க. ஒரு ஐடி கம்பெனி மீட்டிங் மாதிரி தான் இருக்குது. கேமராமேன் வந்து உண்மையிலே உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார். ஏன்னா வந்தவுடனே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் பேச மாட்டேன், என்னுடைய ஒளிப்பதிவை வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசாமல் உட்காந்துட்டார். ஆனால் அவர் நிற்கும்போது இவர் இத்தினூண்டு சைஸில் இருக்கும்போது இவர் இத்தினூண்டு சைஸு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அந்த படத்தில் வந்து இப்போ ஒரு போய் சீன் சொல்கிறாருன்னு வைங்க சார், காலையில் நம்ம வந்து அப்படியே விரட்டி போகிறோம் சார். அவர் சொல்லுங்கள் ఎందుకు టెల్మీ ఇక్కడ చూసుకురండి నేను விரட்டுக்குறண்டி இப்படி பேசியிருப்பார். இதுக்கு நடுவில் அந்த மனுஷன் கேமராவை வந்து கிரெயினில் தூக்குறதுக்கு பதில் அவரே கிரெயினில் தூக்கி உட்கார சொல்லணும்.
இவருக்கு வந்து கிரெயின்லாம் வந்து அவர் மேலே வந்து இப்போ வந்து ஷாட் வந்து கிரெயின் ஷாட் இப்படிலாம் இறங்குது ஏறுதுன்னா அவர்கிட்டே கையில் கொடுத்துடலாம், சார் நானே உட்காந்து நானே எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான டீம், பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டீம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆர்வி உதயகுமார் சார் வந்து என்கிட்ட சொன்னார், படத்தில் வந்து நம்மெல்லாம் வந்து மரத்தை சுற்றி டூயட் பாடுவோம், இவன் அந்த பிள்ளையை சுற்றியே டூயட் பாடியிருக்காண்டா, நீ பார்க்காம விட்டுட்டடா அப்படின்னாரு. அவர் வந்து ஒரு குழந்தை, அது அவ்வளோ என்ன ரசித்தாலும் என்கிட்ட அவ்வளோ அழகாக சொல்லுவார். அதே மாதிரி நான் பேரரசு சாரை பற்றி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். உலகத்திலேயே 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே தகுதி இயக்குனர் பேரரசு சாருக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எந்த இயக்குனருக்கும் கிடையாது. இதுக்கு நீங்கள் கைத்தட்டணும். ஏன்னா அவருடைய படத்துடைய டைட்டில்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பாச்சி, சிவகாசி, பழனி, அப்புறம் திருத்தணி, ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், ஜம்பட்டி, திண்டுக்கல் பழைய பஸ் ஸ்டாண்டு, அப்படி போய்கிட்டே இருக்கலாம். அது வந்து கணக்கே கிடையாது. அந்த வரிசையில் வந்து 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் பேரரசு சார் தான். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிறைய சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டீமுக்கு. வெங்கடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து சூரியன் பிரதருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக உங்கள் மேல் பதியப்படும் அப்படிங்கிறத இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஸ் யூஷுவல். அண்ட் எங்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு வணக்கம். படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எஸ், அது வந்து ஒரு த்ரில்லர் ஜானர், ஒரு மர்டர் கதை அப்படிங்கிறது வந்து தெரியுது. எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்க. ரொம்ப அழகாக பேசினார் ராஜன் சார், உதயகுமார் சார், பேரரசு சார். ஸோ அதே விஷயத்தை தான் நான் திரும்பி சொல்லியிருப்பேன். ஸோ நான் அதிகமாக டைம் எடுத்துக்க விரும்பல, பிகாஸ் அவங்க எல்லாமே பேசிட்டாங்க. அண்ட் உண்மையாக ரொம்ப ஹாப்பியான ஒரு ப்ளெசண்ட்டான ஈவினிங்காக இருந்தது. எல்லாருமே ஆத்மார்த்தமாக அவங்க கண்டென்ட்டை பற்றி பேசினதும், டேலண்ட்ஸை பற்றி பேசினதும். இங்கே இந்த படத்தில் வந்து ஹீரோ, ஹீரோயின் அண்ட் வில்லன், at the end of the day we are all actors. Roles are just one film you're a hero, one film you're a villain. And நீங்கள் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அந்த முத்திரைங்கிறது வந்து என்னை வந்து ஹீரோ ஆக்காதீங்க, நான் இது பண்ணிகிட்ருக்கேன், ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கேன்னு. பட் எல்லாமே நடிகர்கள் தான், இட்ஸ் ஜஸ்ட் அ ரோல், ஒரு கதாபாத்திரம் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்குன்றது வந்து கண்டிப்பாக தெரியுது. ஒரு குவாலிட்டி இருக்குது, படத்தோட மேக்கிங்கில் இருக்குது, சினிமாட்டோகிராஃபியில் கண்டிப்பாக இருக்குது. த கேமரா ரியலி ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ப்ளெசண்ட்டாக. அதாவது ஒரு க்ரைம், த்ரில்லர், மர்டர் வந்து யூஸ்வலாக ஒரு கோர் இருக்கும். ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோடி அதாவது எத்தனை சைபர்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி எடுக்கிறாங்க. நடிகர்களுக்கும் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க. பட் சம்டைம்ஸ் யூ கான்ட் see it on screen. பாடல் காட்சிகளும் அப்படி இப்போல்லாம் வர வர உதயகுமார் சார் பற்றி பேசும்போது அவரோட அந்த பாடல் காட்சிகள், கதை அமைப்பு, திரைக்கதை, அந்த த மேக்கிங் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அந்த 80s 90s அண்ட் ஏர்லி 2000s வரைக்குமே. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2024 வந்து பார்த்திங்கன்னா சில பிக் ஃபிலிம்ஸ், வெரி பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ், அந்த பாடல்கள்லாம் பார்க்குற மாதிரியே இல்லை, வெரி பேட். அதெல்லாம் டான்ஸிங்காக, அதெல்லாம் ஸ்டெப்ஸானே தெரியல, அது ஸ்டெப்புன்னு சொல்லவே முடியாது, வெரி வல்கர், தேவையில்லை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் சென்சுவாலிட்டி, பட் இட் வாஸ் நாட் லுக்கிங், அதாவது அது வந்து ஆபாசமாக தெரியல, கண்டிப்பாக தெரியல. அதுக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் த கோரியோகிராஃபர் as well. டைரக்டரோட பங்கு கண்டிப்பாக அதில் இருந்திருக்கும். பட் த வே தட் விஷுவல் கோரியோகிராஃபி வாஸ் டன், எங்கேயுமே அந்த சலிப்புத்தன்மை இல்லை. உதயகுமார் சார் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். ஸோ அந்த விதத்தில் வந்து சும்மா டான்ஸ் வைக்கணும், சும்மா பாட்டு வைக்கணும், ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திணிக்காமல் அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த கேரக்டரைசேஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டுமே
மனசில் வச்சு இந்த 2 சாங்ஸ் எடுத்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. லொக்கேஷன்ஸ், மியூசிக் அகெயின் வெரி வெரி பியூட்டிஃபுல், வெரி ப்ளசன்ட். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்கீங்க, பட் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கும்னு நம்புகிறேன். பிகாஸ் வெரி டேலண்டட் த ஹோல் டீம். தெர் இஸ் அ பாண்டிங் விச் ஐ கேன் சி. அவங்க பேசும்போதே ஒரு எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு பாண்டிங் இருக்குது, ஒரு டீம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் ஹவ் பின் தேர் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் ரிலீஸ்க்கு வந்திருக்கிறவங்க ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் யூ ஹாவ் அ குட் ஃபிலிம். கதை இருக்குது, திரைக்கதை கண்டிப்பாக இருக்கணும். இவர் வேற எங்கள் படத்தில் என் மானத்தை வாங்கிட மாட்டியே, என் படத்தில் எனக்கே தெரியாமல் என்னை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணேன்னு சொல்லு. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக வந்து அது ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஐ எம் வெயிட்டிங் டு see the film. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னது தான், சின்ன படம் பெரிய படம்ன்றது எனக்கு தெரியல. படம் அவ்வளோதான், சினிமா. ஸோ அந்த சினிமாவை வாழ வைக்கிறது வந்து கடைசியில் எண்ட் யூசர்ஸ் பார்க்குறவங்க மக்கள். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது வந்து மீடியா, ப்ரெஸ், நியூஸ். ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு நல்ல படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட விமர்சனங்களை வைங்க, அதே சமயத்தில் ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை நான் திரும்பியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராஜன் சார் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த பட்டும் படாமல் தான் பேசினார் இன்னைக்கு. ரொம்ப கான்ட்ரவர்சியாக அதை பாயிண்ட்டாக எடுக்கல. பட் லாங்குவேஜ் வந்து சினிமாவில் இருக்கக்கூடாது. ஏன்னா பேசாத படங்களும் ஊமை பாஷையில் இருக்கக்கூடிய படங்களும் பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்கு. சார்லி சாப்லன்லாம் வந்து தெர் இஸ் நோ டயலாக்ஸ். ஸோ சினிமாவில் வந்து மொழி கிடையாது. பட் அதே சமயத்தில் வந்து சினிமாவை நம்பி இருக்கும் தமிழர்கள் நிறைய பேர் இதே தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். ஸோ அந்த விதத்தில் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, ஆர்டிஸ்ட்க்கும் சரி, நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடை நம்பி இருக்கக்கூடியவங்க. அவங்க தமிழ் பேசுகிறாங்களான்றது முக்கியம் இல்லை, நம்ம தமிழ்நாடோட சொத்து அவங்கெல்லாம். ஸோ அவங்களும் வாழணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிலையும் கொஞ்சம் படம் எடுங்க. பேன் இண்டியான்றனால வந்து தமிழ்நாட்டில் ஹீரோ மட்டும்தான் இருக்கார், மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தான், ஹீரோயின்ஸ் எஸ்பெஷலி. தமிழ் பெண்களும் ரொம்ப அழகான திறமையான பெண்கள் இருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து தொடர்ந்து கொடுங்க சினிமாவில். அதுக்கு மீடியா நீங்கள் கொஞ்சம் அது வந்து இதை நான் சொன்னதை கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணி தமிழ் நடிகர்கள் மட்டுமே வைத்து படம் எடுங்கள் அப்படி ஏதாவது ஒன்று போடுங்க, ரீச் ஆகட்டும். எல்லாருக்கும் நன்றி.